40 தொகுதிகளிலும் நான் ஆளுநர். என்னை விட 1% அதிகமாக அண்ணாமலை அவர்கள் ஓட்டு வாங்கி. சவாலுக்கு தயார்னா? சவாலுக்கு 1% என்ன 30% அதிகமாக வாங்குறோம். நாம் தமிழர் என்கின்ற கட்சி 2024 பின்னாடி இருக்காது. நீங்கள் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன, தயவு செஞ்சு சீமான் கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராங்க. இல்ல பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவோம். அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அதுக்குள்ள நான் போக வேண்டாம். அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும். எங்க பாதையில் நாங்கள் பயணிக்கணும். எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன், அண்ணன் தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு. அவ்வளோதாங்க வித்தியாசம். அதாவது நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுங்கண்ணா? மத்தியில் ஆட்சியில் இருக்காங்களா, மாநிலத்தில் ஆட்சிக்கு வரப்போறாங்களா, கொள்கைகள் என்ன? ஆனால் நான் தமிழர் கட்சி இந்த நேரத்தில் நான் பாராட்டங்க. காரணம், எங்களுக்கும் அவர்களுக்கும் அரசியல் சித்தாந்த அடிப்படையில் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தாலும் கூட நேர்மையாக இந்த களத்தில் அவங்க நின்றுருக்காங்க. பணம் கொடுக்காம நின்றுருக்காங்க. நான் பாராட்டு. இன்னைக்கு அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களை, அவங்க கூட கட்சியே இல்லையா, தனியா நிற்கிறாரு. ஏன் தனியா நிற்கிறாருன்னா யாரும் சேர்த்திக்கல. நீங்க இதை தப்பா நினைச்ச கூடாது. அவர் தனியா நிற்கிறது ஒரு பெரிய கொள்கைன்னு பார்க்காதீங்க. யாரும் சேற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தனியா நிற்கிறாங்க. அது கூட்டணி இல்லாம தனித்து நின்றுக்கிறாங்க. புது சிம்பல்ல நின்றுக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பே ஒரு புது சிம்பல்ல நின்றுக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க. ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். காரணம், அவருடைய கொள்கை, அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு. அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு, இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியலில் ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று